சந்தர்ப்ப சூழ்நிலையாலதான் அன்புதான் இதுக்கு காரணமா இருக்குமோன்னு நாங்க நினைச்சோம். நாங்க மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அது தப்புன்னு இப்ப அன்பு எங்களுக்கு புரிய வச்சுட்டாரு. உன்னோட இந்த நிலைமைக்கு அன்பு காரணம் இல்லைன்னு எங்களுக்கு தெளிவாயிடுச்சு. ஐயோ, ஆனந்தி கர்ப்பமா இருக்கிற விஷயம் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சு போச்சா? ஆனா அதே சமயம் இதுக்கு காரணம் அன்பு இல்ல, வேற யாரோ ஒருத்தர்னு நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குடி. மூணு பேரும் சேர்ந்து அன்பு இதுக்கு காரணம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே. இப்ப என்ன பண்ண போறாங்க? மகேஷ் தான் இதுக்கு காரணம்னு கண்டுபிடிச்சிருவாங்களா? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு யாரோ திட்டம் போட்டுதான் இத பண்ணிருக்காங்களோன்னு தோணுது ஆனந்தி. ஆனா இது உன்னை பழி வாங்கணும்னு செஞ்சாங்களா இல்ல உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சு செஞ்சாங்களான்னு அது மட்டும் தான் புரிய மாட்டேங்குது. எனக்கு எதுவும் புரியல. யோசிச்சு நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்குது. ஆனந்தி அழாத ஆனந்தி, எங்களுக்கும் அழுகையா வருது. நாங்க இருக்கோம், நீ தைரியமா இரு. ஆனந்தி, நடந்தது நடந்து போச்சு. உன்னை இப்படி பண்ணது யாருன்னு தெரியற வரைக்கும் உன்னோட இந்த நிலைமை வேற யாருக்கும் தெரியக்கூடாது. உன்னை சுத்தி இருக்கிற யாரு வேணா இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம். நீ தைரியமா இரு, அது யாரு நம்ம கண்டுபிடிப்போம். அன்புதான் ஆனந்தியோட இந்த நிலைமைக்கு காரணம்னு நம்ப வச்சுட்டா நம்ம பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சோம். இப்ப அன்பு இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து மகேஷ் மேல ஏதாவது சந்தேகம் வந்தா என்ன பண்றது? வரக்கூடாதா? வந்தாலும் கண்டுபிடிக்க விடக்கூடாதா? ஆனந்திக்கு இவ்ளோ பெரிய அயோக்கியதான பண்ணிட்டு ஒருத்தவன் எங்கேயோ நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்ல.